ஹாய், என் நேட்டிவ் டூட்டுக்குருந்து தான். என்னோடய 4th சக்ஸஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ஏறி ஒரு 11 மாதம் இருக்கும். இந்த ஸ்டேஜை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் ஏறிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜும் இந்த மைக்கும் ஒரு அடிக்ஷன் தான். நான் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் கிளரிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 months ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த 10 months எங்கள் அம்மா அப்பா டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க ஹாஸ்டலில் இருக்கும்போது 10 மணிக்கு. அதுவும் இந்த எக்ஸாம் டைமில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு படிச்சியான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம கையில் சீரியஸ் பார்த்துட்ருப்போம், கேம் விளாண்டுட்டு இருப்போம். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஆமாம் படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். நான் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, அப்பா எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே தான் நிப்பாட்டியிருக்கீங்க. ஸோ என்னோடய பெரிய சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது அப்பா தான். ஸ்ட்ராட்டஜின்னு கேட்பீங்க, சாக்ரிஃபைஸ். ஆனால் நிஜமாக நான் இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறதுக்கு நான் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணலை இந்த டைம். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டதுனால பெருசாக அந்த ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இல்லை. என்னோடய ஸ்ட்ராட்டஜிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது இங்கிலீஷில் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடுவேன். ரீசனிங் இந்த தடவை மெயின்ஸில் ரீசனிங்கில் ஒரு பசில் கூட நான் சால்வ் பண்ணலை. நான் போட்டது ஃபுல்லாக வெர்பல் ரீசனிங் தான். பசில் ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி காலையில் 6 மணிக்கு கோழிக்கு ஊதுங்க மாதிரி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு நான் பசில் போடலை. ஃபுல்லாக போட்டது வேர்பல் ரீசனிங்கும் இங்கிலீஷ் மட்டும்தான். என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். அப்புறம் ஹோல் நைட்டு படிக்கிறது அந்த கான்செப்ட்லாம் எனக்கு கிடையாது. 10 மணிக்கு புக்கை எடுத்தாலே தூங்குற கேஸ் தானா. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தா ஃபவுண்டேஷன். எனக்கு கொடுத்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு ரீசனே நம்ம அகாடமி தான். மேக்ஸில் எல்லோரும் போடுவாங்க ஷார்ட்கட்டில். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் மேக்ஸில் எந்த ஒரு ஷார்ட்கட்டும் தெரியாது. ஒரு பட்டர்ஃப்ளை மல்டிப்ளிகேஷன் கூட ராஜா சார் சொல்லி கொடுத்தா நான் அப்ளை பண்ணது கிடையாது. எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். அதுவும் இப்போவும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நார்த் இந்தியன் குரூப்ஸில் நம்ம தமிழ் பசங்களோ யாரோ ஒரு டவுட் கேட்டிருப்பான். அவனே புரியலைன்னு ஒரு டவுட் கேட்டிருப்பான். அதுக்கு ஒரே வரியில் ஆன்சர் அனுப்புவான். இதுக்கு ஏன்டா நீ ஆன்சர் அனுப்புகிற, நாங்களே தெரியலன்னாடா உன்ட்ட கேட்குறோன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஷார்ட்கட்ஸ் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று இருந்தது கிடையாது. எப்போவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போயிடுவேன். அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸு. நார்மலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனா படிக்கலை. இதுக்கு என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இன்ஸ்டியூட் ராஜா சாருக்கு நான் தேங்க் பண்ணணும். இப்போ வரைக்கும் நான் ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட நான் கான்டாக்டில் தான் இருப்பேன். வெங்கட் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் அந்த எக்ஸாமுக்கு 1 week முன்னாடி மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ தான் தீயாக வேலை பார்ப்பேன். ஆனால் அங்கே ஒன்றும் வராது, நம்ம தான் டெஸ்ட் போட்டிருக்க மாட்டோமே. RRB PO ப்ரிலிம்ஸ் ஃபெயிலு, RBI அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஃபெயிலு, SBI PO ப்ரிலிம்ஸ் ஃபெயிலு. எக்ஸாம் இன்றைக்கி தான் எழுதியிருப்பேன், நாளைக்கு ஹாஸ்டல் போயிருப்பேன். நைட்டு 10 மணிக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுவாங்க, ஏடா ரிசல்ட் வந்துருச்சு பார்க்கலையா, இந்த கூகுள்காரன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியல, சாமி பொறு இப்போ தான் நான் பரீட்சையே எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே எங்கேருந்துடா ரிசல்ட் வருங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா அப்பா. டெய்லி படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இங்கே ஒரு என்விரான்மெண்ட், இங்கே ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் நம்ம எங்கே ஒர்க் பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. அதனால் இருக்கிறப்ப இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய இன்டர்வியூக்கு இந்த தடவை நான் இன்ஸ்டியூட்டுக்கு வரலை. எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது என்னோடய பிரான்ச் மேனேஜர் வெங்கடேஸ்வரன் சார். பிரான்ச் 5 o'clock முடிஞ்சிடும். முடிஞ்ச அப்புறம் ஒரு 1 hour 1.5 hour எனக்கு கிளாஸ் எடுப்பார். எனக்கு கேஷ் நாலேஜ் உண்டு, ஒரு சில லோன் ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் உண்டு. மற்றபடி என்டையர் அந்த லோன் ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் கிடையாது. அது எல்லாமே ஒரே டவுட்டு 1000 தடவை கேட்டாலும் திரும்ப சொல்லி கொடுத்தாரு. அவர் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிரான்ச் பிஸ்னஸ்ஸு அதை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன், இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு முன்னாடி வர வரைக்கும் எனக்கு பேஷன்ஸ்னு ஒன்று கிடையாது. நிறையா ப்ரெஷியஸ் திங்ஸை நான் லூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் பேஷன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லா விஷயத்தையும் 1 or 2 நம்ம திங்க் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்குது. அப்புறம் என்ன டெசிஷன் எடுத்தாலும் நீங்கள் பேரண்ட்ஸோட அக்னாலேஜ்மெண்ட்டோடு எடுங்க. எய்தர்வே பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் வேணாம். எந்த டெசிஷனும் நீங்கள் எடுங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக உங்களை சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. பிளைண்டாக என்னை ட்ரஸ்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பாவை தான் நான் நன்றி சொல்லணும். அப்பா வாங்க. கேள்வி அம்ரித்னா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம். அப்புறம் இட் டசன்ட் மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபால், யூ நீட் டு ஃபினிஷ் திஸ் ரேஸ். இந்த ரேஸ் உங்களோடது தான், நீங்கள் தான் அதை முடிக்கணும். நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, கண்டிப்பாக பேராசைப்படணும். அந்த 10 விஷயம் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு 5 விஷயமாக நமக்கு நினச்சது கண்டிப்பாக கிடைக்கும். April 1 நான் பிரான்ச்சில் இருக்கேன். அன்றைக்கி இயர் எண்ட் க்ளோசிங், வெளியே போகணும். எங்கள் அப்பா காலையிலே ஃபோன் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஏடா இன்றைக்கி IUPS ரிசல்ட் இல்லை, எனக்கும் தெரியும் இன்றைக்கி தான் ரிசல்ட்டு, இருந்தாலும் எதுக்கு நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே IOB PO கிளியரு, அடுத்த ரிசல்ட் பார்த்தா கிளரிக்கல் கனரா கிளியரு. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு.
ரிசல்ட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் எங்கள் டேடிக்கு தான் ஃபோன் பண்ணேன். பா கனரா கிளியராக இருக்குது, ஐஓபி கிளியராக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் நான் திருப்பி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த வெற்றியை வந்து யார்கிட்டயோ பரிமாறிட்டு இருக்காங்க அரை மணி நேரமாக. சரி பரிமாறுங்கன்னு அப்படி நானும் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ், அப்புறம் கடவுள், ராஜா சார், சுகேஷ் சார், வெல் விஷஸ். அப்புறம் எப்பயும் போல் நம்ம கோட்ஸோடையும் முடிப்போம். அரேஸ் அவே, ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. இங்கே இருக்க எல்லாராலையும் முடியும்னா நாளைக்கு அங்கே ஆஸ்பிரண்ட்டாக இருக்க எல்லாராலையும் முடியும். உங்கள் ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க, படிச்சுட்டே இருங்க. இது எண்டில் திரும்பியும் நான் அந்த ஸ்டேஜுக்கு வருவேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். Suresh, IAS Academy.